ஹரே கிருஷ்ணா. நான் பாண்டி ஸ்டீல்லேருந்து மீனா பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு மூலயமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோ பதிவில் இன்னும் சில மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை தான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் அ மெட்டீரியல். ஸோ ஸ்ட்ரென்த் ரெண்டு இது இருக்குது, ஈல்டு ஸ்ட்ரென்த் அண்ட் டென்சில் ஸ்ட்ரென்த். ஃபஸ்ட்டு ஈல்டு ஸ்ட்ரென்த்னா என்ன? ஒரு மெட்டீரியலை நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுத்து அதை இன்னொரு ஃபார்முக்கு மாறி பழைய பொசிஷனுக்கு ரீகெயின் ஆகக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை தான் நம்ம ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம புல் பண்ணுறோம். இழுக்கும் பொழுது எவ்வளோ தூரத்துக்கு அது நம்ம இழுக்கும்போது அது பழைய பொசிஷனுக்கு ரீகெயின் ஆகுதில்ல, அந்த லெவலில் தான் ஈல்டு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். அதை தாண்டி நம்ம இழுக்கும் பொழுது அது பழைய பொசிஷனுக்கு ரீகெயின் ஆகாது, அப்படியே அதே ஸ்டேட்டில் தான் ரிமைன் ஆகிருக்கும். இதே தான் நம்ம மெட்டீரியலுக்கும் ஒரு இதை எவ்வளோ தூரம் எலாங்கேட் பண்ணிவிட்டு திரும்பி அதே பொசிஷனுக்கு ரீகெயின் ஆகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி தான் ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது டென்சில் ஸ்ட்ரென்த். டென்சில் ஸ்ட்ரென்த்துனா ஒரு மெட்டீரியலுக்கு நம்ம ப்ரெஷர் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ப்ரெஷர் கொடுத்து அது அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை லூஸ் பண்ணாமல் இல்லை பிரேக் ஆகாமல் இருக்குதோ அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம டென்சில் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டஃப்னஸ். இந்த டஃப்னஸ் ஸ்ட்ரென்த் ப்ளஸ் பிரிட்டில்னஸ் தான் நம்ம டஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மெட்டீரியல் இது எந்த மெட்டீரியலில் டஃப்னஸ் அதிகமாக இருக்குன்னா கேஸ்டைன், பாஸ்பர் பிரான்ஸ், கன்மெட்டல், ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸுக்கெலாம் டஃப்னஸ் அதிகமாக இருக்கும். இப்போது ஒரு மெஷினில் ஒரு ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் இந்த மெட்டீரியலில் போட்டிருப்பாங்க. இது ஏன் போட்டிருப்பாங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு மெட்டீரியல் அங்கே ஒரு மூமெண்ட் ஆகாமல் ஸ்டக் ஆச்சுன்னா அந்த இடத்துல கம்ப்ரெஸ் ஆகாமல் அது அப்படியே உடஞ்சி போயிடும். அதனால தான் இப்போ சப்போஸ் அது உடஞ்சி போகாமல் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக அந்த மெஷினையே ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போது இந்த கன்மெட்டலோ பிபிஓ போட்டதுனால அது அப்படியே உடஞ்சி போயிடும். அந்த பர்டிகுலர் பிளேஸை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் போதும். இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஈஸியாக ஆக்கும் அப்படிங்கிறதுனால தான் மெஷினில் கன்மெட்டல் பிபி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ் உராய்வை தாங்கக்கூடிய தன்மை தான் ஹார்ட்னஸ். இப்போது ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஒன்று கீழே இருக்கிறது நான் மூவபிள் மெட்டீரியல், மேலே இருக்கிறது மூவபிள் மெட்டீரியல். ஸோ இந்த மூவபிள் மெட்டீரியல் மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த கீழே இருக்கிற மெட்டீரியல் ஹார்ட்னஸாக இருந்தால்தான் அப்போ மூவ் ஆகிட்டே இருக்குல்ல, அது உராயிறத நம்ம அந்த கரோஷன் தடுக்க முடியும். அது எவ்வளோ தூரத்துக்கு அந்த மெட்டீரியல் அந்த உராய்வு தன்மையை தாங்குது அப்படிங்கிறத தான் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.